அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. இந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் எழுதலாம், சொல்லலாம். 2 முறையுமே நீங்கள் தாராளமாக பின்பற்றலாம். அதிகாலை வேளையிலும் இரவு தூங்குவதற்கு முன்பும் நீங்கள் இதை செய்ய வேண்டும். எப்போவுமே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை காலை இரவு மட்டுமே செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சில பதிவுகள் குறிப்பாக காலை அல்லது இரவு மட்டும்தான் செய்யணுங்கிறத நான் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருப்பேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை பொழுதில் பெருசாக ஒன்று நம்ம மனசில் நிறைய விஷயங்களை நம்ம பண்ணி வச்சுருக்க மாட்டோம். அதை மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஓரளவுக்கு படுத்து அந்த தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மனசு அந்த தூக்கத்தை தேடி போகும் இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த நேரத்தில் நாம் செய்யும்போது இந்த பிரபஞ்சத்தை நம்மளால் சீக்கிரமாக அடைய முடியும். அதாவது நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்திற்கு ரொம்ப சீக்கிரமாக புரிய வைக்க முடியும். இந்த பிரபஞ்சத்துக்கு போய் நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது சேரும்போது உடனடியாக அது நம்மளுக்கு ஒரு நல்ல வேவ்ஸை, ஒரு நல்ல ஆற்றலை கொடுத்து நம்மளுடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி செய்யக்கூடிய சக்தியை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் அதிகாலை பொழுதிலும் இரவிலும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையும் அதிகாலையும் இரவிலும் நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும். கவலையோடு இருக்கீங்களா, கண்ணீரோடு இருக்கீங்களா, எனக்கு சத்தம் போட்டு அலன்னு போல இருக்குங்க, என்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என் கூட யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்களேன். குறைந்தது நீங்கள் 13 நாட்கள் சொல்லும் போதே உங்கள் கூடவே ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் சொல்லி பாருங்கள். அது மாதிரி பண ரீதியிலான பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்கு தேவையான பணம் உங்களை சேரும். அதற்காக ஒரு முக்கியமான விஷயங்க, நம்பிக்கையோடு முயற்சி ரொம்பவே அவசியங்க. நம்பி நான் ஒரு விஷயத்த செய்கிறேங்க, ஆனால் நான் வீட்டில் சும்மாவே இருப்பேன் அப்படின்னா உங்களை தேடி எதுவும் வராது. முயற்சி செய்து நம்ம காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் நடக்கிறதுக்கு தான் இந்த வழிபாடுகளும் தாந்திரிகங்களும். அதனால் உங்களுடைய முழு முயற்சி தேவை. நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன், நான் வீட்டில் இருப்பேன், நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் நான் செஞ்சுட்டேன், எனக்கு பணம் வந்துடுமா அப்படின்னா நானே சொல்லுவேன், கண்டிப்பாக வராது. நீங்கள் போய் ஒரு வேலை செய்து அதற்கான தொகை உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கணும், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழிபாடுகளும் தாந்திரிகளும் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். இந்த திட்டத்தில் ஆதரவற்றவர்களுக்காக உணவளிக்க முன்வாருங்கள். இந்த திட்டத்தில் இணைய நீங்கள் விரும்பினாலும் 9366920442 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வரும் கல்வியாண்டில் ஏழை குழந்தைகளுக்கு தேவையான கல்விக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்க நினைத்தாலும் நீங்கள் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரம் மட்டும் அல்லங்க, ஆலோசனைகளுமே சொல்லப்படும். நிறைய பேர் நீங்கள் பரிகாரம் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, அப்போ செலவாகுமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் செலவு செய்து செய்யக்கூடிய பரிகாரங்களும் இருக்குது. நான் எல்லாருக்குமே முதல்ல பார்த்தீங்கன்னா பொதுவான பரிகாரம் தான் சொல்லுவேன். பொதுவான பரிகாரம் ஆலோசனைகளும் சொல்லுவேன். அதன் பிறகும் எனக்கு அது சரியாகலைங்க அப்படிங்கிற நேரத்தில் நான் செலவு செய்து செய்யக்கூடிய பரிகாரமும் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எது சாத்தியமோ எது விருப்பமோ அதை செஞ்சுக்கோங்க. நிச்சயமாக அன்னை வாராகினருளால் உங்கள் பிரச்சனை தீரும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். சரி, நீங்கள் எழுத வேண்டிய அல்லது சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெலிசிட்டா. ஃபெலிசிட்டா அப்படின்னு சொல்லணும். ஃபெலிசிட்டா, FELICITA. கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் எழுதணும், ஸ்மால் லெட்டரில் எழுதக்கூடாது. நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் எழுதக்கூடாதுங்க, கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் எழுதணும். கருப்பு நிற பேனாவை எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி நீங்கள் எந்த நிற பேனாவனாலும் பயன்படுத்திக்கலாம். சொல்லுவதாக இருந்தால் கணக்கு வழக்கே கிடையாது, நீங்கள் எத்தனை முறைனாலும் சொல்லலாம். இடம் அமைதியாக இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும். அந்த இடத்துல இருந்து சொல்லுங்கள். உங்கள் மனபாரங்கள் குறையும். உங்களுடைய சந்தோஷத்திற்கான ஒரு அடிப்படை உங்களுக்குள்ளேயே தோன்ற ஆரம்பிக்கும். அதை உங்களால் கண்டிப்பாக உணர முடியுங்க. இப்போ நான் சொன்ன இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். அன்னை வாராகியின் இந்த பிரபஞ்சத்தின் பேரருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.